டிஎன்பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் உங்கள் அன்புடன் இருக்கிறது. இப்போ பார்க்க போகிறது யூஜிடிஆர்பி தேர்வு சம்மந்தமான தகவல்கள் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய தேர்வு எழுதி நம்மளுடைய மதிப்பெண்கள் அப்படின்றது நம்ம கையில் இப்போ இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த தேர்வு எழுதியிருக்கோம், அந்த தேர்வில் நம்மளுடைய மார்க் எவ்வளோ அப்படின்றது, ரிட்டன் டெஸ்ட்டோட மார்க் எவ்வளோ அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது போக பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு வெயிட்டேஜ் மதிப்பெண்கள் அப்படின்றதும் கொடுப்பாங்க. ஸோ அந்த மதிப்பெண்கள் எவ்வளவு அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். அதே போல் நம்மளுடைய சப்ஜெக்ட், ஸோ இந்த சப்ஜெக்ட்டுக்கு இவ்வளோ தான் வந்து ஸ்டார் கொஷின்ஸ் அப்படின்றதும் சொல்லியிருந்திருப்பாங்க, அதுவும் நமக்கு வந்து தெரியும். ஸோ இந்த 3 விதமான மதிப்பெண்கள் அப்படின்றது இப்போ வந்து இவங்க கொடுத்துருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ரிட்டன் டெஸ்ட்டோட மார்க் தான். அதில் வந்து வெயிட்டேஜ் மார்க்கு ஆட் பண்ணலை, ஸ்டார் கொஷின்ஸ்க்கு மார்க்கு கொடுக்குறாங்க கொடுக்கல, அதெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணலை. தேர்வு எழுதியிருக்கீங்க, அந்த தேர்வுக்கான மதிப்பெண்கள் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். பார்ட் ஏல ஃபெயில் ஆனவங்களுக்கு மார்க்கு கொடுக்கல, பார்ட் ஏல பாஸ் பண்ணிவிட்டு அடுத்த லெவலுக்கு வந்திருக்கிறவங்களுக்கு பார்ட் பியில் வந்து மதிப்பெண்கள் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ பார்ட் ஏல என்ன காரணங்களால நீங்கள் வந்து பாஸ் ஆகலை அப்படின்றதையும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நான் உங்களுடைய பெயருக்கு நேராக என்ன காரணம் போட்டிருக்காங்க, என்ன ரீசன்னால் நீங்கள் வந்து அங்கே வந்து ஃபெயில் ஆகிருக்கீங்க, என்ன காரணத்தினால உங்களுக்கு பார்ட் பி வந்து வேலிடேஷன் ஆகலை அப்படின்ற முழுமையான தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ இதுக்கு அடுத்து வந்து நிறைய நண்பர்களுக்கு வரக்கூடிய ஒரே ஒரு சந்தேகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் மதிப்பெண்கள். இந்த இதில் வந்து கட் ஆஃப் மதிப்பெண்கள் அப்படின்றது எந்த அளவுக்கு வரும், எந்த ரேஞ்சுக்கு கட் ஆஃப் மார்க் இருக்கும் அப்படின்ற கேள்வி வந்து நிறைய பேருக்கு வந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து சொல்லியாச்சு, கட் ஆஃப் மதிப்பெண்கள் பொறுத்தளவுக்கு நம்மளால் அக்யூரேட்டாக வந்து சொல்ல முடியாது. ஒரு சில சேஞ்சஸ் என்ன காரணத்தினால அப்படின்றதையும் சொல்லிட்டோம் ஆல்ரெடி. என்னென்னா வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இருக்கிற வேக்கன்சியை வச்சு கட் ஆஃப் மார்க் அப்படின்றது போடுறது ரொம்ப கொஞ்சம் ஓரளவுக்கு ஹை மார்க்கில் தான் போகும். ஏன்னா ஒரு 100க்கு மேலேயே ஒரு சில நபர்கள் ஓரளவுக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்றத நம்மளே பார்க்க முடியுது. ஏன்னா அந்த ரிசல்ட்டில் செக் பண்ணி பார்த்தாலே 100க்கு மேலே 1-2 கேண்டிடேட்ஸ் அப்படின்றது இருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு இருக்குது. அதனால் இப்போ 100க்கு மேலே இந்த இருக்கக்கூடிய வேக்கன்சியை வச்சு நம்ம கட் ஆஃப் மார்க் அப்படின்றது கொடுக்குறதுங்கிறது வந்து சரியான ஒரு இதாக இருக்காது. ஸோ மினிமம் நம்ம சொல்லியாச்சு ஆல்ரெடி. நான் வந்து நம்மளுடைய கோரிக்கையாக சொல்லியிருக்கிறோம், ஒரு 10,000 வேக்கண்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லியிருக்கோம். ஸோ அவங்க அந்தளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணலைனாலும் மினிமம் ஒரு 5,000 காலி பணியிடங்களாவது இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு 5,000 அப்படிங்கும்போது நம்ம கொடுத்த கட் ஆஃப் அப்படிங்கிறது கம்பல்சரி உள்ளே வரும். ஸோ இந்த கட் ஆஃப்குள்ளே தான் வரும். நம்ம ஆல்ரெடி கொடுத்த கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். ஜென்ரல் கேட்டகரியில் ஒரு 5,000 காலி பணியிடங்கள் இதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, ஆனால் வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகிறது 100க்கு 200% சாலிடாக தெரியும், கம்பல்சரி இன்க்ரீஸ் ஆகும். பட் அது எத்தனை அப்படிங்கிற எண்ணிக்கை தான் நமக்கு வந்து இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு அது 5,000 வருதா 10,000 வருதா அப்படின்ற கன்ஃபியூஷனே தவிர வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுமா ஆகாதாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. கம்பல்சரி ஆக தான் போகுது, இன்க்ரீஸ் ஆக தான் போகுது. ஸோ இதில் வந்துட்டு இப்போ இந்த ஒரு 5,000 காலி பணியிடங்கள் நம்ம 10,000 கால்குலேஷன் பண்ணாமல் ஒரு 5,000 காலி பணியிடங்களுக்கே கால்குலேஷன் பண்ணினாலும் இப்போ இருக்கிற சூழ்நிலையை பொறுத்தளவுக்கு கட் ஆஃப் மார்க் அப்படின்றது ஜென்ரல் கேட்டகரிக்கு ஒரு 100+ மதிப்பெண்கள் எடுத்தவங்களுக்கு 100+ மதிப்பெண்கள் எடுத்த நபர்களுக்கு கம்பல்சரி பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரியில் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து நீங்கள் வந்து இப்போ சப்ஜெக்ட் வைஸ் கேட்பீங்க, பட் சப்ஜெக்ட் வைஸ் கொடுக்குறத விடவும் ஒரு ஓவராலாக கொடுத்தோம் அப்படின்னா இதிலிருந்து ஒரு 5 மதிப்பெண்கள் அதிகப்படியாக கட் ஆஃப் வரலாம், அல்லது ஒரு 5 மதிப்பெண்கள் குறைவாக கட் ஆஃப் வரலாம். இதை தாண்டி வந்து பெருசாக நீங்கள் வந்து டிஃப்ரென்ஷியேட் அப்படின்றது பண்ண தேவையில்லை. ஸோ மினிமம் இவ்வளோ தான் வந்து கட் ஆஃப் மார்க் அப்படின்றது கொடுப்பாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் ரொம்ப பெருசாக யோசிக்க தேவையில்லை. 100+ அப்படின்னா ஜென்ரல் கேட்டகிரி, 90+ எடுத்திருந்தீங்க அப்படின்னா பிசி எம்பிசி கேட்டகிரியில் வர்றீங்க அப்படின்னா நீங்கள் 90+ மதிப்பெண்கள் இருந்துச்சுன்னா போதும். இதுவே எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ கேட்டகிரியில் வர்றீங்க அப்படின்னா 80+ மதிப்பெண்கள் இந்த ரேஞ்சில் இருந்தால் போதும். அதுக்கு கீழே அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டம்தான். என்ன காரணம் அப்படின்னா கொஞ்சம் நிறைய எண்ணிக்கையில் வந்து நிறைய பேர் வந்து அந்த 80 to 70 80 90 இந்த ரேஞ்சில் வந்து நிறைய நபர்கள் இருக்காங்க. ஸோ அதனால் 5,000 காலி பணியிடங்கள் இன்க்ரீஸ் பண்ணினாலுமே 80க்கு கீழே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க. மேபி இது போக நமக்கு வந்து வேக்கன்சியை வந்து என்ன சொல்கிறது, மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் வாங்கின எல்லாருக்கும் ஜாப் அப்படின்ற ரேஞ்சில் கொடுத்தாலும் நம்ம அதை ஏற்றுக்க தான் போகிறோம். ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்றது எதுவும் இல்லை. ஸோ அதை கண்டிப்பாக ஏற்றுக்க தான் போகிறோம்.
இதுக்கடுத்து மிகப்பெரிய ஒரு சந்தேகம் அப்படின்னா, கட் ஆஃபுக்கு அடுத்து மிகப்பெரிய ஒரு சந்தேகம் அப்படின்னா, இதற்குடைய ஃபைனல் ரிசல்ட் வந்து எப்போ கொடுப்பாங்க. ஸோ யாரெல்லாம் செலக்டட் கேண்டிடேட்ஸ் அப்படின்றதும், வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாங்களா, என்ன ஏது அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நிறைய கேள்விகளாக வந்துக்கிட்டே இருக்குது அடிக்கடி கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா. நம்ம ஆல்ரெடி சொன்னது மாதிரி தான், அதாவது வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுற ப்ரொசீஜர் போய்கிட்டு இருக்குது. ஸோ அதை வந்து எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அவங்களால கட் ஆஃப் மார்க் அப்படின்றது கொடுக்க முடியும். ஏன்னா இப்போ 2000 வேக்கண்ட் இப்போ கொடுத்துருக்கிற வேக்கன்சிக்கு வந்து கட் ஆஃப் மார்க் கொடுக்குறதோ அதில் செலெக்ஷன் லிஸ்ட் விடுறதோ பெரிய விஷயமா இருக்காது. அதை வந்து ஈஸியாக பண்ணிடலாம், ஒரு நாள் வேலை தான். பட் இப்போ இருக்கிற வேக்கண்டை இல்லாமல் நமக்கு கூடுதலாக எத்தனை காலி பண்ண இடங்களை அவங்க இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க, அதில் வந்து எவ்வளோ நபர்கள் உள்ளே வராங்க அப்படின்றதையும் பார்க்கணும். அல்லது மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க்குக்கு ஏதாவது பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்களா அப்படின்றதையும் பார்க்கணும். ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து தான் நம்ம வந்து ரிசல்ட் அப்படின்றது கணிக்க முடியும். ஸோ மேக்ஸிமம் அவங்க வந்து இன்னும் ஒரு 1 or 2 வீக்ஸில் மேபி ரிசல்ட்டையும் கொடுத்துட்டு வேக்கன்சி எவ்வளோ அப்படின்ற ஒரு பொசிஷனையும் கொடுத்துட்டு இதுதான் கட் ஆஃப் அப்படின்றது 3யுமே ஒரே நேரத்தில் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அதிகமாக இருக்குது.